வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, ஒருத்தருக்கே மகர ராசி மகர லக்னம் ரெண்டுமே இருந்தா எப்படி இருக்கும்? என் தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி இருக்காரு. மனுஷன் எந்நேரமும் வேலையே கதின்னு இருக்காரே. அதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்லப்பா. ஏன்னா மகர ராசி மகர லக்னம் ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான் தான். இவங்கள இரும்பு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பும் விடாமுயற்சியும் அவங்க ரத்தத்திலேயே ஊறியிருக்கும். இவங்க கனவு உலகத்துல மிதக்க மாட்டாங்க. ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க. ஆமாப்பா, அவர்கிட்ட ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கேன். அவருக்கு வயசு கம்மிதான், ஆனா பேசுறத பார்த்தா ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் மாதிரி பேசுறாரு. கரெக்டா சொன்ன. இவங்களுக்கு சின்ன வயசுலயே ஒரு முதிர்ச்சி வந்துடும். தோற்றத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி ஒரு நிதானம் இருக்கும். இவங்க ஒரு காரியத்துல இறங்கிட்டா எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்துட்டு ஜெயிச்சு தான் காட்டுவாங்க. மற்றவங்க மாதிரி ஆடம்பரத்துக்காகவோ புகழுக்காகவோ அலட்டிக்க மாட்டாங்க. அவங்க வேலையே அவங்கள பத்தி பேசணும்னு நினைப்பாங்க. குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? வீட்டு வேலையையும் இவங்களே இழுத்து போட்டுட்டு செய்வாங்களோ? கண்டிப்பா. குடும்பத்துல இவங்க ஒரு பெரிய தூண் மாதிரி. எல்லா கஷ்டத்தையும் இன்முகத்தோட தாங்கிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இவங்களுக்கு அன்பை வெளியே காட்ட தெரியாது. அதனாலேயே இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள குடும்பத்துக்காக பெரிய லெவல்ல பிளான் வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த தியாக மனப்பான்மை தான் இவங்கள ஒரு சிறந்த குடும்ப தலைவரா மாத்தும். தொழிலை பொறுத்தவரை இவங்க எந்த துறையில ஜெயிப்பாங்க? இவங்க ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற திறமை கொண்டவங்கப்பா. முக்கியமா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு, மெஷினரி இந்த மாதிரி துறைகளில் கொடி கட்டி பறப்பாங்க. மற்றவங்க கீழே வேலை செய்யறத விட இவங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க நிர்வாகத்திறமை அப்படி. லாபத்தை விட குவாலிட்டிக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காசு விஷயத்துல ரொம்ப கணக்கு பாப்பாங்க போலயே. ஆமா, காசோட மதிப்பை சின்ன வயசுலயே புரிஞ்சுப்பாங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவு இவங்களுக்கு அறவே பிடிக்காது. சேமிக்கிறதுல இவங்க கில்லாடி. முக்கியமா நிலம், வீடுன்னு அசையா சொத்துக்களை சேர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. மற்றவங்களுக்கு பண உதவி பண்றதுல ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா தகுதியானவங்களுக்கு ரகசியமா உதவி செய்வாங்க. ஆரோக்கியத்துல ஏதாவது ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமாப்பா, சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிறதால எலும்பு, மூட்டு வலி, பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எந்நேரமும் எதையாவது தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை, மன அழுத்தம் வரலாம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்றதும் டைமுக்கு சாப்பிட்றதும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்களோட பசங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க கிட்டயும் இதே மாதிரி கண்டிப்பா இருப்பாங்களோ? கண்டிப்பா. பசங்க ஒழுக்கமா வளரணுங்கிறதுல இவங்க கிட்ட எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஆனா பசங்களோட கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் இவங்க எதையும் செய்வாங்க. இவங்க கண்டிப்பா இருந்தாலும் பசங்க வளர்ந்த பிறகு நம்ம அப்பா நம்ம நன்மைக்காக தான் இப்படி இருந்திருக்காருன்னு புரிஞ்சுப்பாங்க. பசங்க மூலமா இவங்களுக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? இவங்க சும்மா ஊர் சுத்தணும்னு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தோட தான் பயணம் செய்வாங்க.
பிசினஸ் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாவோ போறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். இவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணிடுவாங்க. அங்க போய் எதையாவது கத்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இவங்க வாழ்க்கை ஆரம்பத்துல கொஞ்சம் போராட்டமா இருந்தாலும் போக போக சூப்பரா ஆயிடும்னு சொல்லு. ஆமா, சனி பகவான் கொடுக்கிற வெற்றி லேட்டா வந்தாலும் அது ரொம்ப ஸ்டேபிளா கௌரவமா இருக்கும். இவங்க ஒரு மௌனமான சாதனையாளர். அந்த பிடிவாதத்தையும் சின்ன கவலைகளையும் விட்டுட்டா இவங்கள மிஞ்ச இந்த உலகத்துல ஆளே கிடையாது. இவங்களோட நேர்மையும் உழைப்பும் தான் இவங்க வரலாற சொல்லும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.